ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே அரசி குமரவேலை ரிலீஸ் பண்ணதுக்காக வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் கூட அரசியை பார்த்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. இனிமேல் குமரவேலாலையும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாலையும் உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது அப்படின்னு அப்போ தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாரும் அரசியை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக உமையால் அங்கே வராங்க. உள்ளே வந்ததுமே எல்லாரும் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. என்ன உள்ளே வான்னு கூட யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க, நானாக உள்ளே வந்தேன், என்கிட்ட பேசவும் மாட்டேன்றீங்க அப்படின்னு உண்மையால் சொல்லவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா உட்காருக்கா அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் எங்கள் அரசியுமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. கோமதி கூட ஏதாச்சும் குடிக்க வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் இங்கே நீங்கள் எங்களை உட்கார சொன்னதே பெரிய விஷயம், ஏன்னா நான் பண்ண விஷயம் அந்த மாதிரி, உங்கள் குடும்பத்தை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன், நான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், தப்பு என் மேலே தான், நான் எது ஒன்றும் புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் உங்கள் வீட்டு மேலே அவசரப்பட்டு பள்ளி போட்டுட்டேன், இது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க எல்லாரும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையால் சொல்லவும், இப்போது இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு எதுக்காகக்கா நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை தம்பி, நான் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நடந்த விஷயங்களை எதுக்கு பேசிக்கிட்டே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதெல்லாம் சரிதான், அந்த குமரவேலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கேஸ் கொடுத்தீங்க, அப்புறம் எதுக்கு அவனை ரிலீஸ் பண்ணீங்க, அவன் பொறுக்கி ராசிகள் உள்ளே கிடக்கட்டும்னு விட வேண்டியதுதான், நான் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணி போட்டு ஒரு அநியாயமாக ஒரு பொட்டப்பிள்ளை மேலே இந்நேரம் பழி போட்டிருப்பான், அவளை எல்லாரும் தப்பாக நினச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உண்மையால் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அக்கா தப்பாக நினச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்கக்கா, நாங்கள் யாரும் அரசியை தப்பாக நினைக்கல, முதல்ல நாங்களும் அப்படி தான் நினச்சோம், ஆனால் அவள் நல்ல பொண்ணு அப்படின்னு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம், எந்த காரணத்தினால என் பொண்ணு அப்படி பண்ணுச்சுன்ற உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறமா அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாண்டியா, அதை புரிஞ்சிக்காம தான் நான் இவ்வளோ நாளாக அரசி மேலே கோவத்தில் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா விடுக்கா, அதுக்கெல்லாம் எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அப்படின்னு பாண்டியன் சொல்லிடுறாங்க. சரி இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன், நான் வந்த விஷயம் திரும்பவும் நின்று போன கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னக்கா சொல்கிற நீ அப்படின்னு பாண்டியன் கேட்கவும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. ஆமாம், சதீஷ்க்கும் அரசிக்கும் நின்று போன கல்யாணத்தை திரும்பவும் நான் நடத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன், சதீஷ்க்கு அரசியை கேட்டு திரும்பவும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது இங்கே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன பாண்டியா அமைதியாகவே இருக்க அப்படின்னு இங்கே அவங்க கேட்கவும், இல்லைக்கா இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, அரசியோட முடிவு தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசி நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு இங்கே அவங்க கேட்கவும், இல்லை எனக்கு இப்போது எதுவும் யோசனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி சொல்லிடுறாங்க. நீ பொறுமையாக கூட யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்னு உண்மையால் அரசிக்கு சொல்லிடுறாங்க. இப்போது அரசி ரூம்குள்ளே போயிடுறாங்க. நாங்கள் எதுவாக இருந்தாலும் அரசியை கேட்டு முடிவு சொல்கிறோம், அரசியோட முடிவு தான் எங்களுக்கு முக்கியம், இதில் அவளுடைய வாழ்க்கை தான் அடைஞ்சிருக்கு, கட்டாயப்படுத்தி நாங்கள் அரசியை சதீஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க விரும்பலை, இனிமேல் அவளோட விருப்பத்துக்கு மாறாக நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் சொல்லிடுறாங்க. இப்போது இங்கே பாண்டியன் மட்டுமே இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதே முடிவு தான் சொல்கிறாங்க, அரசிக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் அரசிக்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அரசியுமே அமைதியாகவே இருக்காங்க. நீ எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு சொல்லுமா, உனக்கு நாங்கள் யாரும் அவசரப்படுத்த போகிறது கிடையாது, சதீஷை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்றது உன்னோடைய முடிவு, நீ யோசிச்சு நல்லா பதில் சொல்ல அரசி, உன்னோடைய விருப்பத்துக்கு மாற அப்பா எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு அரசிக்கிட்ட பேசிட்டு அரசிக்கு ஒரு நாள் முழுக்க டைமும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போது இந்த விஷயத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட சுகன்யாவுமே இருந்துக்கிட்டு நேரடியாக இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் மாறி விடுவு அப்போ தான் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஸோ அவங்க எப்பயுமே அந்த புத்தியை மாறவே மாறாத அப்படியே வச்சுருக்காங்க நம்ம சுகன்யா ஸோ இப்போ அங்கே போன உடனே வா ஏதாச்சும் வேணுமா சுகன்யா அப்படின்னு மாறி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சுகன்யா சொல்லவும், என்ன செடி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை குமரவேலி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மந்திச்சுட்டு கோழியாடம் தான் இருக்கான், திரும்பவும் கோர்ட்டு ஜெயிலுன்னு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி தான் இருக்கான், இந்த கேஸ்லேருந்து அவன் வெளியில் வந்துட்டானே அதனால் அவன் நிம்மதியாக கூட இல்லை, என்னமோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கவும், இந்த இதிலிருந்து எப்படி அவனை மீட்டு கொண்டு வர போறோன்னே தெரியல அப்படின்னு இங்க மாறி வடிவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் இங்க
குமரவேலுமே கிச்சனுக்கு வராங்க. என்ன குமார், அதான் ஜெயிலேருந்து வந்துட்டல்ல, அப்போ கூட ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க, உன்னை நினச்சி பாரு அம்மாவும் பெரியம்மாவும் எப்படி கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகன்யா சொல்லவும், நான் நல்லா தானே இருக்கேன், என்னை நினச்சி யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் உன்னை நினச்சி யார் இங்கே கவலைப்பட போகிறாங்க, உன் அம்மாவும் பெரியம்மாவும் உன் குடும்பத்து ஆளுங்க மட்டும்தானே உன்னை பற்றி கவலைப்பட போகிறாங்க, வேறு யாருக்கு அக்கறை இருக்க போகுது, ஆமாம் நீ ஏன் இப்படி இருக்க, இது பார் குமரவேலு இங்கே பாரு, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீ தான் நினச்சி இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க, ஆனால் அங்கே தப்பு பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த குடும்பத்தில் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு போய்கிட்டே இருக்காங்க, நீ இப்படியே இருந்தால் எப்படி குமரவேல் வாழ்க்கையில் முன்னேறது, அடுத்தது உனக்கு கல்யாணம் காய்ச்சின்னு நடக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுகன்யா சொல்லவும், நீ யாரை சொல்லிக்கிட்டு இருக்க சுகன்யா, இப்போது யார் வந்து கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்க, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னெல்லாம் வந்து மாறி வந்து கேட்கவும், இல்லைக்கா அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக எல்லாரும் கிளம்பிட்டாங்க, திரும்பவும் நின்று போன கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க, அரசியும் என்ன முடிவு சொல்ல போகிறான்னு தெரியல, அவளோட முடிவுக்காக தான் எல்லாரும் காத்துட்ருக்காங்க, எனக்கு என்னமோ அரசி யோசிச்சுட்டு அமைதியாக போனதை பார்த்தா அரசியுமே சரின்னு சொல்லுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாறி சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே நின்று போன கல்யாணம் தானே, ஒரு வேளை நடத்தி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்களே என்னமோ, நடந்துட்டு போகட்டும் விடே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது எப்படிக்கா எல்லாத்தையும் மறந்துட்டு அரசி மேலே தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசியை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அரசியை கேட்பாங்க, அரசி என்ன முடிவு சொல்ல போகிறான்னு தெரியல, எனக்கு என்னமோ அரசி கூட அந்த சதீஷ் மேலே வச்சுருந்த காதல் மட்டும் உண்மைன்னு தான் நினைக்கிறேன், அவளை நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சதீஷ் மேலே இவ்வளோ கொஞ்சம் பைத்தியமாக தான் இருந்தா, ஒரு வேளை இவ சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்போல என்னவோ தெரியல, எனக்கு என்னமோ அப்படி தான் இருக்குது அப்படின்னு சுகன்யா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே இங்கே குமரவேலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது, என்ன சொல்லிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படின்னு குமரவேல் கேட்கவும், ஆமாம் குமார் நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நான் எதுக்கு பொய் சொல்ல போகிறேன், இப்போ தான் உண்மையாலத்தை வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு போகிறாங்க, எல்லாருமே சரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் அரசி ஒன்று தான் யோசிக்கிறா, ஆனால் கண்டிப்பாக அவள் இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையை பார்த்தா கண்டிப்பாக அது சதீஷை கல்யாணம் பண்ணிப்பான்னு தான் நினைக்கிறேன், கூட்டி சீக்கிரம் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உண்மையால் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் குமரவேலுக்கு ஷாக் ஆகுது, அப்போது அரசி வந்து நம்மளை மறந்துட்டாலா, அடுத்து கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டாளா அப்படின்ற மாதிரி குமரவேல் நினச்சிக்கிட்டு அமைதியாக வந்து ரூம்குள்ளே போயிடறாங்க. இதை மாதிரியும் வாரியும் வந்து நோட் பண்ணுறாங்க. குமரவேல் அரசியோட விஷயம் பேசின உடனே எதுக்கு இப்படி சைலண்ட்டாக போயிட்டான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே கிச்சனில் எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு குமரவேலை பார்க்க போகிறாங்க. சுகன்யா வந்து அமைதியாக வந்து நல்லா இருந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போது குமரவேல்கிட்ட பேச போகிறாங்க. என்னாச்சு குமரவேல், ஏன் அமைதியாக வந்துட்ட கிச்சனில் இருந்து அப்படின்னு, என்னம்மா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா நீ ஒரு மாதிரியாக இருக்க, என்னன்னு அம்மா கிட்ட சொல்லுடா, உன் மனசில் என்ன இருக்குது, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கூட நீயாவே இல்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் சொல்லு, அம்மா கேட்டுக்கிறேன், அரசுக்கு கல்யாணம் அப்படின்னு உடனே உன்னோட முகம் ஏன் அவ்வளோ வேத்துச்சு, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா ஒரு காலத்தில் அரசியை நான் லவ் பண்ணேன், குடும்ப பிரச்சனையினால் அவளை வந்து நான் பழி வாங்கணும்னு நினச்சேன், இது எல்லாமே அப்பாவால் தான்மா, ஆனால் நான் அரசிக்கு துரோகம் பண்ணணும்னு என் மனசளவில் கூட நினச்சி இந்த மாதிரி பண்ணலை, பண்ண தப்புக்காக இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், அதுக்காக ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், இப்போது எனக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட நான் அதுக்காக ஏற்றுக்க ரெடியாக தான் இருந்தேன், ஆனால் வந்துட்டு இப்போது அரசிக்கு கல்யாணம் அப்படின்னு நினைக்கும்போது இதுவே எனக்கு ஜெயிலுக்கு போகணும் நரக மாதிரி இருக்குமா, என்னென்னு தெரியல, அரசியை என்னால் மறக்க முடியல, அரசி கூட பொய்யா அந்த கொஞ்ச நாள் இருந்த நாட்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மாரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன குமரவேலு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவமே இருந்துக்கிட்டு, என்ன குமார் இப்படி சொல்கிற நீ, இது மட்டும் அப்பாவுக்கு அதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், அவர் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார், அரசிக்கும் உனக்கும் கல்யாணன்ற பேச்சு அவர் திரும்பவும் நினச்ச கூட பார்க்க மாட்டார், ஏன்னா அவ்வளோ கோவமாக இருக்கார், நீ அரசி காலில் விழுந்துட்டு வந்த அப்படின்றதையே அவரால் தாங்கிக்க முடியல, அவ்வளோ கோவப்படுறாரு, நீ வந்துட்டு அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், எப்படி நடக்குமா குமார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை
நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நினைக்கல. நான் பண்ண துரோகத்துக்கு யாராக இருந்தாலும் என்னை காரி துப்பிட்டு ஜெயிலுக்கு தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அரசியாக இருக்க வரைக்கும் என்னை மன்னிச்சு விட்டுட்டா. திரும்பவும் அவள் என்னை கல்யாணம் பண்ணிப்பான்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கண்டிப்பாக அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரவேல் மாறிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க வடிவுக்கிட்டேயும். அப்படி இருக்கும்போது எதுக்குடா குமரவேல் இதை நினச்சி டென்ஷன் ஆகுற, விடுடா. அங்கே பாரு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போய் சந்தோஷமாக இருக்கட்டும்டா. அடுத்தது நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ எல்லாத்தையும் நடந்த விஷயங்களை மறக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் எப்படிம்மா ஒரு கல்யாணம், என்னால் கல்யாணத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த விஷயத்தை இப்போதைக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் மொட்டை மாடிக்கு எழுந்திரிச்சு போயிடுறாரு. அவர் பாட்டுக்கு போய் உக்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இப்போ இங்கே வீட்டில் எல்லாருமே வந்துட்டு அரசியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு அவங்கவுங்க பாட்டுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் குமரவேல் வந்துட்டு அரசிக்கு இன்னொரு கல்யாணம், அரசி வந்து சதீஷை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்ற உடனே இங்கே மனசு அவருக்கு தாங்கவே முடியல. அரசி மேலே இருக்கிற காதல் குமரவேலுக்கு குறையவே இல்லை. அவ்வளோ வந்து அரசியை வந்து இப்போ வந்து மனசளவில் அவளுக்கு பிரச்சனை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து குமரவேல் அரசியை விரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போது அரசி இல்லாத வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, இன்னொரு பொண்ணு நம்மளோட லைஃப்லேயும் நமக்கு தேவையில்லை, இன்னொரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுன்றது நினைக்க கூட கூடாது. அரசிக்கு நம்ம பண்ண துரோகம் அந்த மாதிரி. அரசிக்கு நான் தாலி கட்டினேன்னு சொல்லி அரசியே தாலி கட்டிட்டு நம்ம கூட இருந்தால் அந்த நாட்கள் வந்து எங்கேயாச்சும் வந்து திரும்பவும் கிடைக்குமா, அதை மறக்க முடியுமா அப்படின்னு குமரவேல் அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளெல்லாம் கொடுமைப்படுத்திக்கிட்டு ரூமில் சண்டை போட்டுக்கிட்டு இந்த பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்த்து குமரவேல் வந்து தப்பான முடிவு எடுத்துடுறாரு. ஸோ இப்போ குமரவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசிக்காக சாக கூட துணிஞ்சிடறாரு. ஸோ இப்போ இங்கே குமரவேல் மேலே போனவன் இன்னும் ஆளையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாங்க. போயிட்டு பார்த்தா குமரவேல் வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துரு. இப்போ மாறி வந்து குமரவேல் என்னாச்சு அப்படின்னு காத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு கீழே இருந்து எல்லாரும் போகிறாங்க. போய் பார்த்தா குமரவேல் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, கீழே விழுந்து கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குமரவேலுக்கு மூச்சு பேச்சே இல்லை அப்படின்னு தண்ணி தெளித்து பார்க்குறாங்க. குமரவேல் எந்திரிக்கிறதே இல்லை. ஸோ கீழே கூட்டிகிட்டு வராங்க. கீழே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சக்திவேலும் முத்துவேலும் அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய் நல்லா தாண்டா இருந்தா, உனக்கு என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏண்டி புள்ளியை பார்த்துக்கிறத விட உனக்கு அப்படி என்னடி வேலை அப்படின்னு திட்டுறாங்க சக்திவேல் இருந்துக்கிட்டு. ஏங்க அவன் என்ன சின்ன குழந்தையா, அவன் பின்னாடியே நான் இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க கிச்சன்லேருந்து எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான். நாங்களும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அக்கா கூட தான் இருந்தாங்க, வேணா கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் மேலே போனவன் கீழே வரல. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு போய் பார்த்தா இப்படி விழுந்து கிடக்குறான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நானே ரொம்ப பதற்றத்தில் இருக்கேன். இப்போ நீங்கள் என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு மாறி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அமைதியாக இரு தம்பி, எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வடிவு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே குமரவேல் அவசர அவசரமாக எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து இது எல்லாத்தையும் பாண்டியனோட வீட்டில் இருந்து கோமதி, ராஜி, அரசி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னாச்சு குமரவேலுக்கு தெரியலையே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு ரொம்ப பதறாங்க நம்ம கோமதி வந்துட்டு. போய் எங்கள் அப்பத்தா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்பத்தா வந்துட்டு அழுதுட்டு வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் கோமதி போயிட்டு கேட்குறாங்க, என்னாச்சுமா அப்படின்னு. இல்லை குமரவேலுக்கு என்னாச்சுன்னே தெரியலேம்மா, மொட்டை மாடியில் போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான், மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கான், பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு உடனே இங்கே கோமதி பயங்கரமாக பதற ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி வந்து அழுதுகிட்டே வந்து இங்கே வராங்க. என்னாச்சுமா, நீங்கள் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு அரசி கேட்குறாங்க. ராஜும் கேட்குறாங்க. குமரவேலுக்கு என்னாச்சுன்னு தெரியலையா, மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தானா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போ தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு இங்கே ராஜுக்கு ரொம்ப பதற்றமாக இருக்குது. இப்போது இங்கே சுகன்யா வராங்க. சுகன்யா வந்து யாருக்கு என்னாச்சு அப்படின்ன உடனே குமரவேலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன இப்போ தானே நான் போய் பேசிட்டு வந்தேன், நல்லா தானே இருந்தான், அதுக்குள்ளே என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி அங்கே போன அப்படின்னு. ஒன்றும் இல்லை,
சும்மா தான் அங்கே போனேன், அத்தை கிட்ட போயிட்டு அரசி பொண்ணு கிட்ட வந்தாங்களே அந்த விஷயமா நான் பேசிட்டு வந்தேன். அடுத்து குமரவேல் நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் இன்னமும் நீ அங்கே போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி கோவப்பட்டு கேட்கவும், இல்லை நான் அப்படி அந்த நோக்கத்தில் போய் சொல்லலை, அரசே கல்யாணம் பண்ணிக்க அடுத்து ரெடி ஆகிட்டா, நீ எப்போ குமரவேல் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு அவங்ககிட்ட பேச தான் போனேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ராஜி வந்து ஒரு வேளை இவங்க இந்த விஷயத்த சொன்னதுனால அண்ணன் ஏதாச்சும் அரசியை மனசில் வச்சுக்கிட்டு தப்பான முடிவு எடுத்திருக்குமோ, அண்ணன் தான் திருந்திட்டால, அரசியோட காலெல்லாம் விழுந்திருக்கால அப்படின்னு இங்கே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம நினச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கோமதிக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேட்ட அரசியுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன நீ சொல்லுங்க, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அரசி அவன் உண்மையிலே திருந்துட்டான் என் அண்ணன். ஒரு நாள் நான் ரோட்டில் போயிருக்கும்போது அரசி எப்படி இருக்கா, அரசிக்கு நான் பண்ணதெல்லாம் தப்பு, அரசி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வழியில் நின்று குமரவேல் பேசினான். அவன் முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டான். ஒரு வேளை நீயும் குமரவேலும் ஏற்கனவே லவ் பண்ணியிருக்கீங்க, அந்த விஷயத்த எது மனசில் வச்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் அப்படின்ன உடனே ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துட்டானா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நீ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, அவங்களுக்கு என் மேலேயாச்சும் காதல் இருக்கிறதாவது, அதெல்லாம் இருக்காதா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி சொல்லவும், கோமதியுமே இருந்துக்கிட்டு அமைதியாக இருங்கடி, நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அழுகுறாங்க. இப்போது இங்கே அப்பத்தாவுமே வராங்க. எனக்கு என்னமோ அரசியை மனசில் நினச்சிக்கிட்டு தான் குமரவேல் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணியிருப்பானோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லவும், என்ன அப்பத்தா எதை நினச்சிட்டு இப்படி சொல்கிறேன், ஏன் அப்பத்தா என் வயிற்றில் புளியை கரைக்கிற அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் கேட்குறாங்க. இல்லை அவன் அரசிக்கு பண்ணது நான் தப்பு அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட உட்காந்து ஓன்னு அழுதான். நான் அரசி மேலே கோர்ட்டில் போய் திரும்பவும் பழி போட மாட்டேன், பொய்யாலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட பயங்கரமாக அழுந்தான். அரசி மேலே பொய் பழி போட்டால் தான் இந்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியும் அவன் அப்பங்கார சொல்லும்போது அவன் அவ்வளோ அழுதான் என்கிட்ட. ஒரு வேளை அரசி காலில் விழுந்து அங்கே கோர்ட்டில் கூட மன்னிப்பு கேட்டதா வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ தெரியல, அரசிக்கு துரோகம் பண்ணதுனால தான் இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா வந்து அழுகவும், இப்போ என் ராஜி சொன்ன விஷயமும் அப்பத்தா சொன்ன விஷயமும் கொஞ்சம் நஞ்சம் மேட்ச் ஆகுது. முழுக்க அரசிக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு எங்கள் அரசிக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது, கதிர், சரவணன், பாண்டியன் எல்லாருக்குமே இவன் எதுக்கு இந்த முடிவு எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவசர அவசரமாக குமரவேலை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. குமரவேலை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்னே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன இருக்க போது, குமரவேல் வந்து கண் விழிப்பாங்களா, குமரவேல் கண் விழிச்சா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் வீட்டில் தெரிஞ்சு அரசிக்காக தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அரசியையும் குமரவேலையும் சேர்த்து வைப்பாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.